Hello friends, welcome to Breezy Wavez. நான் உங்க தமிழ் பொண்ணு பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க நான் பண்ண போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என் வீடியோஸ் எல்லாம் இப்போ எல்லாரும் பார்க்குறீங்களா? அப்படி பார்க்கலன்னா மறக்காம போய் Breezy Wavez சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. இன்னைக்கு நான் பண்ண போறது ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தாங்க. அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கிற ஒரு ஃபுட்டுனா அது கண்டிப்பாக பீட்சா கூட தாங்க. ஆமாங்க, அந்த பீட்சாவை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பீட்சானா வந்து நம்ம வந்து பீட்சா ஹட்டு, டாமினோஸு, இதை தவிர்த்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் வீட்லேயே எப்படி ஒரு ஹோம்மேட் பீட்சாவா அதுவும் சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் பண்ணுற பீட்சாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம போய் வாங்கணும். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஷாப்புக்கு தானே, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வால்மார்ட் தான். ஏற்கனவே வால்மார்ட் பற்றின வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களாம் போய் கண்டிப்பாக போய் அந்த வீடியோ பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர். ஸோ மெயினாக நான் வந்து இந்த பிராண்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதில் பண்ணால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆல் பர்பஸ் வந்து நிறையா பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் நான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது இது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரெட் ஃப்ளோர். பீட்சாவுக்கு மெயினாக வந்து சாஸ் தான் முக்கியம். ஸோ இப்போ அந்த சாஸ் எடுக்க தான் நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீட்சா சாஸ் வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நான் இது தான் வாங்குவேன், கிரேட் வேல்யூ. ஆனால் இப்போ வந்து இது புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கிளாசிக்கும் ட்ரெடிஷ்னல் பீட்சா சாஸ் இது தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். பீட்சாவுக்கு மெயினாக இன்னொரு ஐட்டம்ஸ் தேவைன்னா அது இது ரெண்டும் தான். ஒன்று வந்து ரெட் பெப்பர் அண்ட் வந்து ஒன்று இட்டாலியன் சீசனிங், அதாவது இட்டாலியன் ஹர்ப்ஸ். இப்போ மெயினான டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ்ஸும் இந்த ஆலப்பினோங்க. இது இந்த ஆலப்பினோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். பீட்சா சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆலிவ்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடேரியன் பீட்சாலையும் இந்த ஆலிவ்ஸ் இருக்கும். ஸோ ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்சாவுக்கு வந்து இந்த டாப்பிங்ஸ்லேயே வந்து இது ஒரு டாப்பிங் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து இந்த பைனாப்பிள் ப்ரிஃபர் பண்ணுவேன் பீட்சாவுக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன்னா அது ஒரு சீஸ் தாங்க. மெயினாக பீட்சாவில் சீஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ அந்த செக்ஷன் தான் வந்திருக்கோம். அதுலேயே வந்துட்டு எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மொசரேலா சீஸும் செடார் சீஸும் தான் எடுக்க போகிறேன். மோஸ்ட்லி மொசரேலா பீட்சாக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்தா அந்த பீட்சாக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வந்து ஃபேவரட்டான ரெசிபிஸ் ஏதாவது இருந்தால் எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நான் வேறு ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணணுன்னாலும் எங்கிட்ட சொல்லுங்கள். நான் அதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இப்போ பீஸா பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 கப், அதாவது 250 ml. இந்த இதில் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து லைட்டாகவும் இருக்கணும். ஓரளவுக்கு வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். அந்த தண்ணியை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த வார்ம் வாட்டரில் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். அந்த வார்ம் வாட்டரில் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த விஸ்கை வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட், அதாவது ஆக்டிவ் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் அதையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் சைடில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 2 கப் மாவு ஸோ ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பீப்புள் சாப்பிட்லாம் மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் போதும். ஏன்னா சீஸ்லேயே வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில். இது அப்படியே வந்து எல்லாத்தையும் சேர்ந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆலிவ் ஆயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் அந்த ஆயில் யூஸ் பண்ணுவேன் பீட்சாக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு இந்த மாதிரி நுர மாதிரி இந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து இது ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு தெரியும். இப்போது இந்த மாவில் போட்டு நம்ம பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். நல்லா வந்து பிசைஞ்சு இப்படி அமுக்கி இப்படி வச்சிட்டிங்கன்னா அது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒரு கவர் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க, காற்று போகாத அளவுக்கு.
கவர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1 hour to 2 hour வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து இந்த மாவு பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆகும். ஏன்னா வந்து அது அந்த ட்ரை ஈஸ்ட் போட்டிருக்கனால அந்த மாவு வந்து டபுள் ஆனால் தான் சாப்பிடும் போது நல்லா வந்து சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கும். பண்ணுறதுக்கும் வந்து நல்லா இதுவாக இருக்கும். இந்த பேஸு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு வார்மான பிளேஸில் வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ இங்கே வின்டர்னால வந்து நான் வந்து மோஸ்ட்லி இதுக்குள்ளே தான் நான் வந்து செட் பண்ணி வைப்பேன். வெயில் டைம்லலாம் நம்ம வந்து வெளியவே அப்படியே வச்சாலே அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் அந்த வின்டர் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வார்மான பிளேஸை வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டவ் வந்து பிசைஞ்சது 2 பீட்சாக்கு. ஸோ ஒன்று வந்து வெஜிடேரியன், இன்னும் வந்து நார்மல் சீஸ் பீஸா. அந்த சீஸ் பீஸா பார்த்தீங்கன்னா அது வந்து மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு தான். ஏன்னா மோஸ்ட்லி சில குழந்தைங்கள்லாம் வெஜிடபிள் விரும்ப மாட்டாங்க, இந்த கேப்சிகம் ஆனியன்லாம் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே வெறும் சீஸ் போட்டு அதுவும் நான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆனியன் எடுத்திருக்கேன், கேப்சிகம், ஆலப்பினோ, ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள். இது வந்து பீட்சாவுக்கு பைனாப்பிள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் ட்ரை போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைனாப்பிள் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பீட்சாவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர். நான் பன்னீர் ஆல்ரெடி வந்து க்யூபாக கட் பண்ணி அதில் வந்து சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மசாலா ஆட் பண்ணி பன்னீர் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து இந்தியன் ஸ்டைல் ஆஃப் பீட்சா டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் சிக்கனில் பண்ணுற மாதிரி இருந்தால் சிக்கனில் எல்லா மசாலாவும் போட்டு நீங்கள் வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் வெஜிடேரியன் பண்ணதுனால நாங்கள் வந்து இந்த பன்னீர் ஆட் பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து நான் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து வீடியோவில் வந்து இது எவ்வளோ குவான்டிட்டி சேர்க்கணும்னு சொல்லி எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் அந்த குவான்டிட்டி வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பீட்சா பண்ணலாம். நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச இந்த டவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த சைஸ்லாம் இருந்தது, இப்போ வந்து அது டபுள் ஆகி எப்படி உப்பி போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அந்த பிரெட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லாயிருக்கும், சாஃப்டாக. ஆல்மோஸ்ட் இது வந்து ஊரியே வந்து 1 to 1.5 hours ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவ் வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது 2ஆக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பீட்சா பண்ண போகிறேன். ஒன்று வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் அதே ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து இந்த ட்ரை ஆகாது. இப்போ பாருங்கள், 2 பேன் எடுத்திருக்கேன். ஒரு பேனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 inch அண்ட் இது பார்த்தீங்கன்னா 12 inch. சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி இப்படி ரோல் பண்ணி அந்த சர்க்கிள் சைஸ்க்கு வந்து நீங்கள் கொண்டு வரணும். 2துலேயுமே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாஸ் போடுறது, அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நான் வச்சுருக்க இந்த பேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வால்மார்ட்டில் தான் வாங்கினேன். வால்மார்ட்டில் இல்லை, எல்லா ரீட்டைல் ஷாப்ஸ்லையுமே வந்து இந்த பேன் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. அவளுக்கு தான் மெயினாக இதை நான் பண்ணுறது. அவளுக்கு பீட்சானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக் வச்சு இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம போடுற அந்த சாஸ் வந்து அந்த ப்ரெட்குள்ளே போயிட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ப்ரெட்டு. ஸோ அதனால் இப்படி லைட்டாக சும்மா அங்கங்கே அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பேன்லேயும் நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் பேன்லேயும் அந்த மாதிரி போட போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக இதுதாங்க பீட்சாக்கு. ஸோ பீட்சா சாஸ் தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க சர்க்கிளாக. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து கடைசி வரைக்கும் போக வேண்டாம். நான் வந்து யூஸ் பண்ணுற சாஸ் வந்து கிளாசிக்கோ ட்ரெடிஷ்னல் பீட்சா சாஸு. உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா மெரினாரா சாஸ் இருக்குது, அப்புறம் ஸ்பினாச் ஆல்ஃபோட ஒயிட் சாஸ் கூட இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த சீஸ் தாங்க போட போகிறேன். ஒன்று வந்து மொசரல்லா சீஸ், ஒன்று வந்து செடார் சீஸ். இப்போ இந்த உங்களுக்கு வெறும் மொசரல்லா சீஸ் மட்டும் போட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். வேணுன்னா கூட இது ஆக்சுவலி நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இது ஒரு நல்ல கலர்ஃபுல் கொடுக்கும். ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுறேன். ஆனால் 2 போட்டாலே நல்லா டேஸ்ட் வரும். இப்போ வந்து இந்த சாஸ் மேலே கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். இப்படி ஜஸ்ட் ஸ்ப்ரெட் மட்டும் இப்படி பண்ணி விடுங்க.
நெக்ஸ்ட்டு இந்த சீஸையும் அதே மாதிரி கொஞ்சமாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு சும்மா அந்த சாஸோடு சேர்ந்து அந்த சீஸ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால தான் கொஞ்சமாக அள்ளி போடுறேன். இந்த ஆனியன், கேப்சிகம், ஆலிவ்ஸ் அண்டு ஆலப்பினோ இதெல்லாம் இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் வெஜ் பீஸாவில் மட்டும். இப்படி லைட்டாக ஆனியனை வந்து இந்த மாதிரி அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஆனியனை வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல் பெப்பர், அதாவது கேப்சிகம், இது வந்து இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்று அப்படி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஆலிவ்ஸ், ஆலப்பினோ அப்புறமா போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள். இந்த பைனாப்பிள் பீட்சாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால மறக்காமல் நீங்கள் யார் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த பைனாப்பிள் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் ஒரு ஒரு பைட்லையுமே நம்மளுக்கு வந்து அந்த பைனாப்பிள் டேஸ்ட் நல்லா தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு கார்ன் கூட பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் கார்னு, மஷ்ரூம்ஸ் இது மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் தாங்க ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த பன்னீரில் வந்து நான் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதுவும் அதே மாதிரி அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஒரு க்யூப்ஸாக வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலிவ்ஸ் அண்ட் ஆலப்பினோ. இந்த ஆலப்பினோ நல்ல ஒரு ஸ்பைசிக்கு தான். இந்த ஆலிவ்ஸும் நல்லது, ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் ஆலிவ்ஸும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீட்சா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக செஞ்சு சாப்பிட வேணாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் 3 weeks ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம டெய்லி கடையில் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியும் கூட. இப்போ பசங்களாம் பீட்சா வேணும்னு கேட்டால் நீங்கள் கடைக்கெலாம் போகணுன்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த டவ் அண்ட் இந்த சாஸு, இந்த சீஸ் இருந்தால் போதும், அதை பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி மொசரல்லா சீஸை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க 2 பீட்சாலையுமே. அது வெறும் சீஸ் பீட்சானால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் டாப்பிங்ஸ் இருக்கனால கொஞ்சமாக ஓரளவுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து இந்த செடார் சீஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த சாஸில் படுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க டேஸ்ட்டில். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் அண்ட் இந்த ரெட் பெப்பரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெட் பெப்பர், இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஒரு 10 minutes பிஃபோரே வந்து நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அவனை 450 Fahrenheitல நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். பீட்சா வந்து நம்ம உள்ளே வைக்கும் போது அது ஒரு 15 minutes இருந்தால் போதும், 15 to 20 minutes. ஆனால் அது வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் 10 minutes பிஃபோரே. பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை கொண்டு போய் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வைக்கலாம். இப்போ வந்து இந்த பீட்சாவை உள்ளே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 minutes கரெக்டாக பீட்சா ஆகட்டும். ஃபைனலாக பீட்சா வெளியே வந்ததும் அது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்சா, இந்த ஃபஸ்ட்டு பீட்சா ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து ஆற விட்டு தான் நம்ம கட் பண்ணோம். ஏன்னா வந்து சூட்டோடு கட் பண்ணால் அது ஒழுங்காக வராது அந்த ஷேப்பு. ஸோ வந்து நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள், அப்போ கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்லைஸ் வர்றது. பீட்சா கட்டரை வச்சு நான் இப்போ கட் பண்ணுறேன். ஆறிடுச்சு எங்கள் பீட்சா, அதனால் இப்போ நான் வந்து அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டோட்டலாக வந்து இது ஒரு 8 slice வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ் பீட்சாவும் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஆறின பிறகு தான் நம்ம கட் பண்ண முடியும். நல்லா சூடாக இருக்குது. ஒரு 5 to 10 minutes நம்ம வந்து ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னங்க, 2 பீட்சாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாப்பிட்றது தான். இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்டே நான் பண்ண பீட்சாவை கொடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க டேஸ்டிங் பண்ண. ஸோ அவங்ககிட்டயே நம்ம வந்து பீஸா கொடுத்து நம்ம ரிவ்யூவும் கேட்கலாம். ஸோ சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு. வெஜ் பீஸா. எஸ். வாவ், நிஜமா சூப்பரா இருக்கு. கடையில வாங்குற பீஸா விட இது வந்து ஹெல்தியாவும் இருக்கு, அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு இந்த பீஸா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரிவ்யூவை. சரி, இப்போ நாங்கள்லாம் உட்காந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட மறுபடியும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த பீட்சா சாப்பிட்டு என்ன ரிவ்யூ பண்ணாங்கன்னு. நீங்களும் நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பீட்சா எப்படி வந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க, அவங்க நிச்சயமாக என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களை நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் தமிழ் பொண்ணு பிரியா. Thank you. Bye bye.